அன்புள்ள ரவிஜி டிவி அன்பர்களே வணக்கம். பக்தியின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒருவருக்கு தெய்வ பக்தி இருந்தால்தான் வாழ்க்கையில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். நிறைய பேர் கோவிலுக்கே போவதில்லை. சில பெண்கள் என்னிடம் பேசும்போது கோவில் வாழையே கிடையாது சார், பக்தி கிடையாது என்பாள். யாருக்கு லக்னத்தில் ராகு இருக்கிறதோ அவர்களுக்கு தெய்வ பக்தி இருக்காது. விதண்டாவாதம் பேசுவது. தெய்வ பக்தி இருந்தால் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நிவர்த்தி ஆகிவிடும். மன அமைதி 3 வழிகளில் கிடைக்கிறது. ஒன்று, தெய்வ பக்தி. கோவிலுக்கு சென்று நன்கு வழிபாடு செய்துவிட்டு கோவில் பிரகாரத்துக்குள் ஒரு 10 நிமிடங்கள் அமர்ந்து கண்ணை மூடி தியானம் செய்து நம்முடைய வேண்டுகோள்களை இறைவனிடம் சமர்ப்பித்தால் நல்லது நடக்கும். கண்களை மூடி தியானம் செய்தாலே மன அமைதி கிடைத்துவிடும். இது ஒரு வகை. நல்ல புஸ்தகங்களை படிப்பது. பகவத்கீதை, ராமாயணம், சுந்தரகாண்டம், இந்த புத்தகங்களை தினமும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் படித்தால் மன அமைதி கிடைக்கும். ஜாதகத்தில் சர்வரோக நிவாரணி என்பர் சுந்தரகாண்டத்தை. நாராயணிய மந்திரம் அஸ்மின் பராத்மந்த் என்ற மந்திரம், அதனை சொன்னால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். கேன்சரையே குணப்படுத்திய மந்திரம் அது. காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்தல் வேண்டும். குளித்த பிறகு ஆதித்ய ஹிருதயம் தினமும் பாராயணம் செய்தால், ஒரு 5 நிமிடம் தினமும் பாராயணம் செய்வோம் என்றால் கண் பார்வை நன்றாக இருக்கும். தலைவலி, ஒற்றை தலைவலி இருக்காது. இஎன்டி ப்ராப்ளம் இருக்காது. ஹார்ட் பீட்டிங் அதிகமாக இருக்காது. இதய சம்பந்தமான நோய்கள் வராது. ஆக படபடப்பு உள்ளவர்கள், சில பெண்கள் எந்நேரம் படபடப்பாகவே இருப்பார்கள். மிக வேகமாக நடப்பார்கள். பரபரப்பாக இருப்பார்கள். டென்ஷனாகவே இருப்பார்கள். வீட்டில் சமையலறை கட்டிலில் சட்டி பானையுடன் தனியாக பேசிக்கொண்டு இருப்பார்கள், ஹிஸ்டீரியா பேஷண்ட் போல. என்ன காரணம்? மன அமைதி இல்லை. ஆக மன அமைதி 3 வழிகளில் கிடைக்கிறது. ஒன்று, கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது. இன்னொன்று, நல்ல புத்தகங்களை, ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்களை படிப்பது. மூன்றாவது, பிறருக்கு சேவை செய்வது. நமது தொழிலில் சேவை செய்தால் டு ஒர்க் இஸ் வர்ஷிப் என்போம். ஆக லக்னத்தில் ராகு உள்ளவர்களுக்கு தெய்வ பக்தி இருக்காது. லக்னத்தில் கேது இருந்தால் தெய்வ பக்தி அதிகமாகும். எப்பொழுதுமே சித்தாந்தம், வேதாந்தம் பேசுவார்கள். லக்னத்தில் குரு இருந்தாலும் தெய்வ பக்தி, ஆன்மீகம். லக்னத்தில் சனி இருந்தாலும் தெய்வ பக்தி. லக்னத்தில் குரு இருந்து தன்னுடைய பார்வையால் சூரிய பகவானை பார்த்தால் அளவுக்கு அதிகமான பக்தி. குரு வீட்டில் கேது இருந்தாலும் ஆன்மீக பலம் அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே கஷ்டமான நேரங்களில் நாம் என்ன சொல்லுவோம்? அப்ளை டு காட், ஹே வில் ரிப்ளை அண்ட் தென் ஹே வில் சப்ளை என்போம். ஆண்டவனிடம் முறையிட்டால் நல்லது நடக்கும். திருமணம் ஆகாத பெண்கள் தினமும் திருப்பாவை சொல்லினால் திருமணமாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அபிராமி அந்தாதியில் உள்ள சுந்தரி எந்தை துணைவியல் பாசத்தொடரை எல்லாம் என்ற பாடலை 3 முறை சொல்லி பாருங்கள். நல்ல இடத்தில் வரன் அமையும், புத்திர பாகியம் உண்டாகும்.
முதலில் குல தெய்வத்தை வணங்குங்கள். வருடம் ஒரு முறையாவது குல தெய்வம் இருக்கும் கோவிலுக்கு சென்று நன்றாக வழிபாடு செய்தல் வேண்டும். அடுத்து இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வத்தினை எப்படி பார்ப்பது? லக்னத்துக்கு 5ஆம் இடம், உதாரணமாக மேஷ லக்னமாக இருந்து 5ஆம் இடம் சிம்ம ராசியாகிறது. சிம்ம ராசியில் சூரியன் இருந்தால் சிவபெருமானை வழிபடலாம். சந்திரன் இருந்தால் அம்பாள், புவனேஸ்வரி அம்பாள், மீனாட்சி அம்மன் போன்ற அம்மன்களை வழிபடலாம். 5இல் செவ்வாய் இருந்தால் முருகனை வழிபடலாம். 5இல் புதன் இருந்தால் மகாவிஷ்ணுவை வழிபடலாம். 5இல் குரு இருந்தால் குரு தட்சிணாமூர்த்தி பாபாவை வழிபடலாம். 5இல் சுக்கிரன் இருந்தால் அம்பாளை வழிபடலாம். 5இல் சனி விநாயகர், ஆஞ்சநேயர், பைரவரை வழிபடலாம். 5இல் ராகு துர்க்கையை வழிபடலாம். 5இல் கேது விநாயகரை வழிபடலாம். உடல் நோயை தீர்க்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உள்ளது. தாங்கள் படிப்பதற்கு சரியாக 20 நிமிடங்களில் படித்து முடித்துவிடலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம். எப்படிப்பட்ட தீராத நோயும் தீரும். அதைப்போல கந்த சஷ்டி படித்தால் சுபகாரியங்கள் நடைபெறும், தைரியம் கூடும். சில பெண்கள் எந்நேரமும் பயந்த சுபாவத்திலேயே இருப்பார்கள். எந்நேரமும் பயமாக இருக்கும், படபடப்பாகவே இருப்பார்கள். ஆக தைரியம் வரும், சுபகாரியங்கள் நடைபெறும். சந்திராஷ்டம தினத்தன்று வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பாக ஆஞ்சநேயர் மந்திரத்தை அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம் வித சிறு ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாத்தய பிரபோ என்ற மந்திரத்தை 3 முறை சொல்லுங்கள். சந்திராசிரமத்தினால் எந்த விதமான கெடுதலும் தங்களுக்கு உண்டாகாது. பெரும்பாலும் சந்திராசிரம தினத்தன்று நமது புத்தி வேலை செய்யாது. வாகன விபத்து உண்டாகலாம். வீட்டில் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் வரலாம். அனாவசிய செலவுகள் உண்டாகலாம். உடல் நல கோளாறுகள் உண்டாகலாம். ஆக சந்திராஷ்டம தினத்தன்று வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பாக ஆஞ்சநேயர் மந்திரத்தினை சொல்லி பாருங்கள், நல்லவை நடக்கும். எப்பொழுதுமே காலை எழுந்த உடனே ஒரு 2 நிமிடங்கள் கண்களை மூடி இறைவனை, தங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ மனதிற்குள் தியானம் செய்துவிட்டு அதன் பிறகு வேலையை துவங்குங்கள். அன்றைய தினம் முழுவதும் நன்றாக இருக்கும். இரவு படுக்கப் போவதற்கு முன்பாக சில மந்திரங்களை சொல்லி பாருங்கள். எந்த மந்திரமும் தெரியவில்லையா? ஓம் விக்னேஸ்வராய நமக 3 முறை சொல்லுங்கள். ஓம் நம சிவாய நம 3 முறை சொல்லுங்கள். இல்லாவிட்டால் ஓம் நமோ நாராயணாய நமக என்று 3 முறை சொல்லி பாருங்கள். தங்களது கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். ஆக மன அமைதி குறைபாடு, நாட்டில் கலவரம், வீட்டில் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்பதில்லை, இவை அனைத்தும் பக்தி இல்லாததனால தான் நடைபெறுகிறது. ஆகவே பக்தி, தேக பக்தி, இந்த உடம்பு பக்தியாக இருக்க வேண்டும். தேக பக்தி, தெய்வ பக்தி, தேச பக்தி, பதிபக்தி, குரு பக்தி என்றார்கள். பக்தி இருந்தாலே சக்தி, அதன் பிறகு முக்தி. யாருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் குருவோ கேதுவோ இருந்தால் மறுபிறவி இல்லை, அவர்கள் சொர்க்கத்துக்கு சென்று விடுவர். லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் கூட அவர்களுக்கு மறுபிறவி இல்லை. அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள், சேவை செய்ய பிறந்தவர்கள். அவர்களுடைய கைகளால் எதையாவது வாங்கினால் அதிர்ஷ்டம் நடைபெறும். ஆக
அனைவரும் இறைவனை வழிபாடு செய்யுங்கள். நாட்டில் ஆன்மீக பலம் பெருக வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல மழை பெய்யும், பயிர்கள் செழிக்கும், உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஓம் நமோ நாராயணா.